நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे ஏ கேசவா, நான் என்ன செய்ய? என் மனம், என் புத்தி இருந்தும் இல்லாதது போல் தோன்றுகிறது. என் குழப்பங்கள் மீண்டும் மீண்டும் வந்து இங்கு என் கைகளை, என் சிந்தையை தடுக்கின்றது. இதற்கு மேலும் சொல்லவா? மாதவா, நீயே சரணம். மதுசூதனா, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு. வழிகாட்ட வேண்டுமா? அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் வழிகாட்டு என்று கேட்கிறான். மன்னவா, வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனின் நண்பர். நட்பு அங்கு இருக்கும் போது இப்படிப்பட்ட பிரச்சனை எழுகிறதா? அந்த கிருஷ்ணன் யாருக்குமே நண்பன் அல்ல. அவன் அர்ஜுனனுக்கு பாதை காட்ட மாட்டான். மாதவன் பாதையை மாற்றி விடுவான். சொற்களால் விளையாடும் மாயக்காரன் அவன். அவன் சொல்வதை அப்படியே அர்ஜுனன் வேதவாக்காக எடுத்துக்கொள்வான். சஞ்சயா, மறைக்காமல் சொல், கண்ணன் என்ன செய்கிறான்? ஏ அர்ஜுனா, இப்போது நீ வந்து யுத்த பூமியின் மையப்பகுதியிலே இருக்கிறாய். பாவம் உனது புத்தியும் வாழ்வா மரணமா என்ற மையப்பகுதியை விட்டு வர மறுக்கிறது. அதனால் உன் கடமையினை, உனது பொறுப்பினை மறந்து போகிறாய். மேலும் உனது கடமையிலிருந்து நீ ஓடப் பார்க்கிறாய். நீ இந்த யுத்தத்தை ஒதுக்கிவிட்டால் விதியின் விதி விட்டு விடாது. ஏனெனில் விதியின் எழுத்து அழியாது, அழிக்க முடியாது. உனக்கென்ன புரியும்? சும்மா நீ விட்டு விட்டால் இவர்களுக்கு மரணம் இல்லையா? இல்லை அர்ஜுனா, நீ கொல்லாமலே விடு, அப்போதும் மடிவார்கள். ஏனெனில் பிறக்கும் போதே இவர்கள் மரணத்தை பற்றி நாள் நேரம் பேரேட்டில் எழுதியிருக்கிறது. அந்த நியமங்களுக்கு இணங்க முன்னாலேயே அவர்களை கொன்று விட்டேன். சஞ்சயா, இது கிருஷ்ணனின் கற்பனை கலந்த விளக்கங்கள். அவன் சொல்கிறான், முன்னாலேயே அவர்களை அவன் கொன்று விட்டதாக. அவன் அப்படி செய்திருந்தால்
அங்கே யுத்த பூமியில் கௌரவர்களின் சடலங்களா நின்று கொண்டிருக்கின்றன. ஏ பார்த்தா, மதியிழந்து இருட்டிலே தத்தளிக்கின்ற உனக்கு வழிகாட்டுவேன். இந்த நிலைமையில் அழுவதை மறந்து அறியாமையில் முடங்காமல் இப்போது ஒரு தொலைநோக்குடன் கண்ணை திறந்து பார் இங்குள்ளவர்களை. இந்த படைப்பில் யார் பிறக்கின்றாரோ அவர்கள் மரணம் எழுதி வைத்த ஒரு சாசனம். இதை சரியாக கேள். இந்த மண்ணுலகத்தில் பிறந்த ஜென்மங்கள், அது மானிடரோ, பறவைகளோ, மரங்களோ, மலர் பூங்கொடிகளோ, எந்த நிலையான பிறவிகளும் தாங்கள் பிறக்கும் போதே இறப்பையும் கொண்டு வருகிறார்கள். எந்த பிறவியும் ஒரு நாளில்லை ஒரு நாள் குறித்த நேரத்தில் மடிவது, அதாவது மாட்டி வைத்த கூட்டை துறப்பது. இனிமேல் இவர்கள் மரணத்தை பற்றி எண்ணத்தை விடு. சுமந்து வந்த கடமையை முடி, போராடு. அது சரி கிருஷ்ணா, அவர் விதிப்படி மடிவார் என்றால் பிதாமகர் என்னால் ஏன் மடிய வேண்டும்? பிதாமகருக்கு மரணம் நெருங்கிவிட்டதென்றால் அவராகவே மடிவார். பிதாமகரை என் கைகளால் ஏன் கொல்ல வேண்டும்? அப்படியானால் உன் அம்பினால் பீஷ்ம பிதாமகரை கொல்ல மாட்டாய் நீ. நான் கொல்ல மாட்டேன். பிரிய பீஷ்ம பிதாமகரை எப்படி சொன்னாலும் கொல்ல மாட்டேன். அதிலேயே நில், மாற வேண்டாம். மற்றவைகளை விடு, இதற்கு பதில் சொல். அது யார் உன்னுடைய பீஷ்ம பிதாமகர்? எங்குதான் இருக்கிறார் உன் பீஷ்ம பிதாமகர்? என்ன கேள்வி கிருஷ்ணா? பிதாமகர் எங்க இருக்கிறார் என்றா நீ கேட்கிறாய்? உன் முன்னாலேயே நிற்கிறார். தேர் மீது நிற்கிறார் பீஷ்ம பிதாமகர். யார்? அங்கு தேர் மீது நிற்பவரா? அவரேதான். அவர் உனக்கு தேர் மீது நிற்பது போல் தோன்றுகிறது பார்த்தா. அது பீஷ்ம பிதாமகரின் உடல்தான். புரியும்படியாக சொல், நிஜ பீஷ்ம பிதாமகர் யார்? எங்கிருக்கிறார்? ஏ கிருஷ்ணா, புதிர் போடாதே, எனக்கு புரியவே இல்லை. அதோ நிற்கிறாரே, அவர் பீஷ்ம பிதாமகர் இல்லையா? வெறும் உடலா? ஏன் கண்ணா, பீஷ்ம பிதாமகர் இன்னொருவரா? வேறென்ன? நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது பற்றி. கருத்தோடு கவனி. அதோ உடலில் தெரிகிற ஒரு பேரொளி, அதை ஆத்மா என்கிறார்கள். பார்த்தா, உனக்கு ஞான பார்வையை கொடுக்கிறேன். அந்த ஞான பார்வையினால் நன்கு உற்றுப்பார். அதோ உடலுக்குள் இருக்கின்ற ஆத்மா ஒரு பேரொளி. அந்த ஒளிதான் உண்மையான பிதாமகர். கண்ணுக்கு தெரிகிறதா அவர் ஆத்மா? ஆம் கேசவா, அந்த பேரொளி மீது ஆத்மா தெரிகின்றது. மகிழ்ச்சி அர்ஜுனா. மேலும் பார். இப்போது என் சுதர்சன சக்கரத்தால் பீஷ்ம பிதாமகரின் உடலை துண்டிக்கிறேன். விழப்போவது அவர் உடல் மட்டும்தான். பார்த்தா, அவருடைய ஆத்மாவின் பேரொளி அணைந்து போகாது. அதோடு பார்த்தா, உன்னுடைய இந்த ஞான பார்வைக்கு அந்த உடல் உயிர் பெறுவதையும் காட்டுகிறேன். தெரிந்ததா அர்ஜுனா? பாய்ந்து சென்ற சுதர்சன சக்கரத்தால் அவர் உடலைத்தான் துண்டிக்க முடிந்தது. அவரது ஆத்மாவின் ஒளியை
அது போய் அணைக்க முடியவில்லை. என்ன, பிதாமகர் மடிந்தாரா? யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாலேயே? சஞ்சயா, கிருஷ்ணன் சொன்னது இந்த போரில் ஆயுதம் ஏந்துவதில்லை என்று சொல்லி இருந்தான். பிறகென்ன? சுதர்சன சக்கரத்தை அவன் ஏன் எடுத்தான்? இது நியாயமில்லை. இது யுத்த மரபுக்கு விரோதம் சஞ்சயா. மன்னவா, வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணன் உண்மையில் பிதாமகரை கொல்லவில்லை. அவர் அவனுக்கு உதாரணத்தை காட்டுவதற்காக பிதாமகரின் உடலை துண்டித்து தேகத்தின் உள்ளே இருந்த ஆத்மாவை அர்ஜுனனுக்கு காட்டினார். இதெல்லாம் வாசுதேவ ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகள். லீலைகள் இல்லை சஞ்சயா, மாயை. இது மாயை. அந்த கிருஷ்ணன் மாயாவி. சந்தேகமே இல்லை, அவன் அர்ஜுனனை மிரட்டுகிறான். அவனை மிரட்டியே யுத்தம் செய்ய அவனை தூண்டுகிறான். ஏ கௌந்தேயா, இந்த பேருண்மையை நீ தெரிந்து கொண்டால் போதும். இந்த பூமியில் உடல்தான் அழியக்கூடிய ஒன்று, ஆனால் ஆத்மா அழிவில்லாதது. உடல் மடியும் போது ஆத்மா மடிவதில்லை. ஆத்மா ஜனனம் எடுப்பதும் இல்லை, அது மடிவதும் இல்லை. அது பிறப்பற்றது, நிலைத்தது. அது ஆதியானது, பழமையானது. உடலை கொல்ல முடியும், ஆத்மாவை கொல்ல முடியாது. ஆத்மா அழியாதது, உடலோ அழியக்கூடியது. ஆத்மா அழியாதது, உடலோ அழியக்கூடியது. கிருஷ்ணனின் இந்த தத்துவங்கள் சொல்ல கேட்கையில் மிக இனிக்கிறது. ஆம் மன்னவா, அதை கேட்கையில் கானாமுதம் பருகுவது போல் இருக்கிறது. அவருடைய திருமொழிகள் அறிவுச் சுடராக, ஆனந்த மலராக, தங்க வைர முத்துக்கள் சிதறுவது போல் இருக்கிறது. அதோடு ஸ்ரீ கிருஷ்ணன் ஞானத்தின் பொக்கிஷத்தை எத்தனை உதார குணத்தோடு தருகிறார். இதை பொறுக்கி எடுப்பவர்களுக்கு எடுத்து வைக்க இடமே இருக்காது. பலே சஞ்சயா, உன்னுடைய உள்ளமோ அர்ஜுனனுக்கும் முன்னால் கிருஷ்ணனின் இனிக்கின்ற பேச்சுக்களில் தடம் புரண்டு விட்டது. அதிலும் கிருஷ்ணன் பெரிய அறிவாளி. அவனுக்கு தெரியாதா அர்ஜுனன் எளிதாக வலையில் விழுந்து விட மாட்டான் என்று? அதனால் தான் அவன் கருத்து வலையை மெல்ல விரித்து முத்து மணிமொழிகளை மேலே சிந்துகிறான். அர்ஜுனன் முத்துக்களை எடுக்க ஆசைப்பட்டு விரித்த வலையை கவனிக்காமல் அவனே வந்து விழுந்து விடுவான். மன்னர் பெருமானே, ஸ்ரீகிருஷ்ணன் அன்பு நண்பன் அர்ஜுனனுக்கு ஏன் வலை விரித்து வளைக்கிறார்? சஞ்சயா, உண்மை புரியாத பேச்சு. நீ கிருஷ்ணனை அர்ஜுனனின் நண்பன் என்று பார்க்கிறாய். பொதுவாக அரசியலில் எவரும் நண்பர் இல்லை. எப்போதும் சுயநலம்தான் முனைப்பாக இருக்கிறது. மன்னியுங்கள் மன்னா, புரிந்து கொள்ள முடியவில்லை என்னால். இந்த போரில் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஏது அரசியல்? உனக்கு இது புரியாது. புரியும்படி சொல்கிறேன். ஒரு புறம் கிருஷ்ணனின் சேனைகள் கௌரவர் பக்கத்தில், இன்னொரு புறம் அந்த கிருஷ்ணனே பாண்டவர்கள் பக்கத்தில். இப்போரில் யாருக்கு வெற்றி? பாண்டவர்களுக்கா, இல்லை நமது கௌரவர் சேனைகளுக்கா? எவருக்கோ வெற்றி, எவருக்கோ தோல்வி. வென்றது அந்த கிருஷ்ணனால் தான் என்கிறது அரசியல். மன்னிக்க வேண்டும் மன்னா, தாங்கள் சொல்லும் கருத்து இதுதான் என்றால் இந்த போரில் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு உகந்த அரசியல் லாபம் என்ன? அப்படியொரு நோக்கம் இருந்தால் பாண்டவர் பங்கிற்கு நியாயம்தனை கேட்க தூது பேச ஏன் சபைக்கு வந்தார்? ஒரு போரை தடுக்க உண்மையில் இத்தனை முயற்சி ஏன் எடுத்தார்? கண்ணனின் இந்த முயற்சி பொய்யானது. பேசுவது தத்துவங்கள், எதிர்பார்ப்பது கௌரவரின் வீழ்ச்சி. கிருஷ்ணனின் எண்ணங்கள் நல்லதல்ல. அன்பும் பாசமும் அர்ஜுனனை தடுக்கும் நேரத்தில் துவண்ட அர்ஜுனனை ஏன் தூண்டி விடுகிறான்? கிருஷ்ணனின் ஆசையே யுத்தம்தான். பேச்சில் தான் நல்ல நல்ல கருத்துக்கள். அவன் தந்திரங்களை நீ புரிந்து கொள். அவனை உற்றுப்பார். இந்த போரிலே கௌரவர்களையும் பாண்டவர்களையும் இருபெரும் சக்திகளையும் ஒழிக்க பார்க்கிறான்.
ஒழித்த பிறகு அவன் பாரதத்தின் மிக பெரும் சக்தியாவதற்கு. கேசவா, நீ பேசும் பேச்சு என் புத்தியை மயங்க வைக்கிறது. நீ இரு பொருளில் ஒன்றை சொல்லுவது இரண்டும் முரண்படுகிறது. நீ சொல்லுவது இந்த உடல் மடிகிறது. மடியும் உடலைச் சேர்ந்த ஆத்மாவானது மடிவதில்லை. ஏ அர்ஜுனா, உனக்கு நான் ஆத்மா உடலைச் சேர்ந்தது என்று சொல்லவில்லை. உனக்கு சொன்னது இந்த ஆத்மா உடல் இரண்டும் தனித்தனி பொருள். அதாவது நீயும் உன் கவசமும் தனித்தனி என்பது போல. உன்னுடைய கவசத்தை இரு துண்டாக உடைத்தால் அதற்கு நீ அர்த்தம் சொல்வாயா அர்ஜுனன் இரண்டாக உடைந்தான் என்று? எவ்வாறு நீயும் உன் கவசமும் தனித்தனி பொருளோ, எவ்வாறு நீயும் உன் தேரும் தனித்தனி பொருளோ, அதுபோல்தான் மனிதனின் உடலும் அவனது ஆத்மாவும் தனித்தனி பொருளாகும். இதை புரிந்து கொள். எந்த தேரின் மீது அர்ஜுனன் இருக்கிறானோ அந்த தேர் அர்ஜுனன் அல்ல. அர்ஜுனன் என்பது யார்? தேரின் மீது இருப்பவன்தான். அது சரி மாதவா, இந்த அர்ஜுனன் தேர் அல்ல. அர்ஜுனன் என்பவன் இந்த தேர் மீது இருப்பவன். இந்த தேர் உடைந்தால் துயரம் வராது. பார்த்தன் நான் மடிந்தால் கூட துயரம் வராதா? அர்ஜுனா, இப்படி நீ பேசுவதை கேட்டால் எனக்கு சிரிப்புத்தான் வருகிறது. ஏதும் புரியாமலேயே நீ பண்டிதரைப் போல, ஞானியரைப் போல இப்படியெல்லாம் பேசுகிறாய். பாவம், உனக்கு உண்மை தெரியாது. ஒருவன் பக்குவமான ஞானியானால் அவன் மரணத்தைக் கண்டு ஒரு நாளும் துயரப்படுவதில்லை. அவன் ஏன் துயரப்படுவதில்லை? ஞானி மடிவதில்லை. ஏனெனில் அவன் அறிவான். ஒருவன் மடிந்தான் என்றால் மறுபடி பிறப்பான். ஒருவன் வாழ்ந்தான் என்றால் அவன் அவசியம் மடிவான். மரணமடைபவன் மறுபடி பிறப்பான். ஏனெனில் வெறும் உடல்தான் அழிந்து போகிறது. உடலுக்குள் இருக்கும் ஆத்மாவானது ஒருபோதும் மடிவதில்லை. ஏ பார்த்தா, இங்கே இரண்டே பொருள் இருக்கின்றன. ஒன்று உடல், இன்னொன்று உயிரை தாங்கும் இந்த உடற்கூடு. உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மரூபமான அது மடிவதே இல்லை. அது இருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. ஆத்மா ஒரு உடலை விட்டு நீங்குகிறது, இன்னொரு உடலை அது ஏற்றுக்கொள்கிறது. முழுதும் அதுபோல. அதாவது மனிதன் பழைய உடைகளை களைந்துவிட்டு புது உடைகளை அணிவது போல. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணான் யன்யானி சம்யாதி நவானி தேஹி. மரணம் என்பது உடல் செய்யும் தியாகம். கட்டிய துணிதனை களைவதை போல ஜீவாத்மாவின் ஓர் புது ஜன்மம் புதியதோர் ஆடையை அணிவதை போல. உடலும் மாறும், உடையும் மாறும், இதுதான் நியதி. ஏன் இந்த அவதி? மரணம் ஜனனம் இரவும் பகலும் முரண்படும் இரண்டும் வந்திடும் போகும். ஏ பார்த்தா, இதை புரிந்து கொள். மரணம் என்பது ஒரு வாசல். அதன் உள்ளே நுழைகிற ஆத்மா பழைய உடலை களைந்து விடுகிறது. உண்மையில் மண்ணில் வாழும் ஜென்மங்களுக்கு இரு வாசல்கள். இரு வாசல்களும் எதிரெதிராக அமைந்தது. ஒரு உயிர் மரண வாசலை அடைந்தவுடன் அந்த உடலுக்கு மரணம் வந்து விடுகிறது. பிறகு ஆத்ம ஒளியானது உடலை விட்டு விட்டு
முன்னேறிச் செல்கிறது. செல்கின்ற ஆத்மா புதிய ஜென்மத்தின் வாசலில் நுழைகிறது. அங்கு ஜீவாத்மாவுக்கு இன்னொரு புதிய உடல் கிடைக்கிறது. அங்கிருந்து அதற்கு புதிய உடலில் புதிய பயணம் தொடங்குகிறது. ஏ பார்த்தா, ஆத்மா அழியாதது, என்றும் இருப்பது. உடல் இது அழிவது. ஆகையால் ஒரே ஆத்மா எண்ணற்ற உடல்களை எடுக்கின்றது. அதனால் ஒவ்வொரு பிறவியிலும் அது புதிய புதிய உடலை எடுத்துக்கொள்கிறது. ஒவ்வொரு புது பிறவியிலும் அது புது புது உடலை புனைந்து வருகிறது. பார்த்தா, எடுக்கின்ற ஜென்மங்களில் அது புதிய உடலை பெறுகிறதோ, அந்த புதிய உடலும் அதே பிறவியிலும் மாறுகிறது. இந்த விளக்கம் எனக்கு புரியவில்லை கேசவா. ஒரு பிறவியில் ஒரு உயிர் ஒரு உடலைத்தான் பெறுகிறது. இல்லை, ஒன்றல்ல, எண்ணற்ற உடல்கள் ஒரே பிறவியில். மேலும் குழம்புகிறேன் பிரபு. பொறுமையோடு கேள். நினைவிருக்கிறதா உன் இளவயது? அப்போது உன் உடல் இருந்த நிலை என்ன? அன்று சிறு பிள்ளை. எடுத்த பிறகு உங்கள் வில்லில் நான் பானம் தொடுப்பேன். நான் உங்கள் வில்லை எடுப்பதற்கு முயன்று கொண்டிருக்கிறேன். எடுத்த பிறகு உங்கள் வில்லில் நான் பானம் தொடுப்பேன். அந்த பிள்ளை உடல் எங்கே? அவ்வுடல் மறைந்து விட்டது. இதே உடம்பில். அதாவது அந்த உடல் இல்லை. இன்று உடம்பு வாலிபத்தை பெற்றது. இதுபோல்தான் அது பிறந்து வரும்போது குழந்தையின் வடிவம் பெறுகிறது. அதே உடல் கால மாறுபாட்டில் பாலனாகிறது. பிறகு வாலிப வயது, பிறகு அதுவும் வளர்ந்து முதிய கிழப்பருவம் எய்தி, அதன் பின் பழுத்த இலை போல உடல் தளர்ந்து நடை தளர்ந்து வீழுகின்றது. பிரபு, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு எதை சொல்வதற்கு முயற்சி செய்கிறார்? புரிந்து கொள்ள முடியவில்லை எனக்கு. மனிதன் என்றும் ஒரு பிறவியில் ஒரு உடலைத்தான் பெறுகிறான் இல்லையா? பிறகு பிரபு, ஒரு பிறவிக்கு அநேக உடல்கள் என்கிறாரே, அது எப்படி? தேவி, இது பற்றி புரிந்து கொள்வது எளிதல்ல. இந்த பிரச்சனைக்கு காட்சிகளை காட்டுகிறேன், புரியும். என்ன காட்சி அது? அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் செய்த லீலைகள். இப்போது அவர் கீதா போதனையை அர்ஜுனனுக்கு வழங்குகிறார். அவருடைய உடலைப்பார். இதே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் பூதனாவை கொன்றார். அப்புறம் சகடாசுரனை தன் பிஞ்சு விரலில் அணிந்து கொண்டிருந்த மோதிரத்தால் ஆகாசத்தின் மீது எறிந்தார். குழந்தை பருவத்தில் அவருடைய உடல் எவ்வாறு இருந்தது? ஸ்ரீகிருஷ்ணன் தான் அவர். உடல்தான் மாறுகிறது. அதோ பார், பகவான் வெண்ணையை திருடி தவழ்ந்து கொண்டே போகிறார். குறும்புத்தனம் செய்யும் அந்த குழந்தை உடல் வேறுதானே? அப்புறம் துடிப்புள்ள பிள்ளை பருவம். காளிங்க நாகத்தின் மீது கால் பதித்து ஆடினார். அப்போது நானும் அவருடன் ஆடும் வேட்கை எழுந்தது. அவரையே இன்று பார், அவருக்கு இந்த உடல். இப்படியாக அந்த உடல் வினாடிக்கு வினாடி, நாளுக்கு நாள் அதனுடைய அழிவை நெருங்கிப் போகின்றது. அந்த உடலை இழக்கும் துயரம்
ஞானிகளுக்குண்டாவதில்லை. இந்த உருவத்தை தான் சாஸ்திரம் சொல்கிறது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கர்ம வினையால் நமது உடல் இயற்கையின்படி உருவெடுக்கின்றது. பிள்ளையாக பிறக்கிறது, வாலிபனாகிறது. வாலிபப் பருவம் முடிந்து அது முதுமை அடைகிறது. அந்த முதிய பருவத்தில் உடலை ஆத்மா விட்டு விடுகிறது. அந்த உடல் மடிந்து விடுகிறது. மாதவா, ஆத்மா எங்கே செல்கிறது? உடலை பிரிந்த ஆத்மா எங்கே எவ்வாறு வசிக்கிறது? பழைய உடலை விட்டுவிட்ட பிறகு ஆத்மா புதிய உடலில் வசிக்கத் தொடங்குகிறது. அது குழந்தையின் உடலில் அசைவாக இருக்கிறது. பிறகு அந்த அசைவு வளரத் தொடங்குகிறது. பிறகு அது தவழ்ந்து எழுந்து உட்கார்ந்து பிறகு நடந்து விளையாடுகிறது. இதெல்லாம் உடல் செய்யும் விந்தை. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒருவருக்கும் மரணத்தின் துயரம் இருக்காது, அது பற்றிய அச்சமும் இருக்காது. பிள்ளை பருவம், இளமை, முதுமை மேனியில் வந்து போவது போல உள்ளுரை ஆத்மா ஓர் புது உடலில் நுழைவது போலே வரும் புது ஜனனம். வாழ்க வாழ்க! இன்று ரணகளத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனின் திருமுகத்தில் இருந்து ஞான கங்கை பொங்கி வருகிறது. அந்த கங்கை பொங்கி அர்ஜுனனை அழுத்துகிறது. அந்த கிருஷ்ணன் தன்னுடைய விருப்பத்தை செயலாக்குகிறான். மன்னவா, எவனும் அந்த ஞான வெள்ளத்தில் நீராடினால் அவனுடைய ஆத்மா ஆனந்த மோனத்தில் இணைகிறது. சஞ்சயா, பார்த்து கொண்டிருக்கிறேன். வில்லேந்தி வெல்ல வேண்டிய அர்ஜுனன் கொல்ல மாட்டேன் என்கிறான். மாதவனின் வாயிலிருந்து வரும் ஞான அம்புகள் உன் போன்றவனையும் பாதிக்கத் தொடங்கிவிட்டது. மன்னவா, மறைத்து பேசத் தெரியாதவன் இவன். உணர்ந்ததைத்தான் சொன்னேன். உன்னை எனக்கு தெரியாதா என்ன? சஞ்சயா, உன்னைப் போல அர்ஜுனன் கூட கிருஷ்ணனின் மொழி கேட்டு கவிழப் போகிறான். போகட்டும் போகட்டும், இந்த விளையாட்டு எங்கு போய் முடியும் யார்தான் அறிவார்? ஏ அர்ஜுனா, நாம் இருவரும் இந்த உடல் அல்ல. நாம் இந்த உடலுக்குள் இருக்கும் ஆத்மா. இந்த உடல் நமக்கு ஒரு தேரைப் போல. நாம் இந்த தேரின் தலைவன். தேரை உடைத்து விடுவதால் தலைவன் உடைவதில்லை. அதுபோல்தான் உடலின் சுகதுக்கங்கள் ஆத்மாவை தொடுவதில்லை. சரி, நாம் ஆத்மா என்றால் அப்போது ஏன் சுகதுக்க பிரச்சனை நமக்கு உண்டாகிறது? இந்த சுகதுக்க பிரச்சனை ஆத்மாவுக்கு உண்டாகாது, வெறும் உடலுக்குத்தான். அப்போது ஆத்மா என்னவாகிறது? ஆத்மாவுக்கு எதுவும் நேராது. ஏனெனில் அது உண்டோ இல்லையோ, சுகமோ துக்கமோ, வெயிலோ மழையோ, இதெல்லாம் இயற்கையின் நியமம். ஆத்மாவென்பது அழிவில்லாத பரமாத்மாவின் அம்சம். ஆகையால் ஆத்மா இயற்கையின் பாதிப்புக்கு அடங்காது. ஆத்மா அறிய உண்ணாதது, மானிட ஆசைகளுக்கும் அசைவுகளுக்கும் எட்டாதது. அர்ஜுனா, ஆத்மா பொது விதிகளுக்கும் இயற்கைக்கும் நெருங்க முடியாத ஒன்று. ஏனெனில் அது படைப்பு இயற்கை இரண்டுக்கும் அப்பாற்பட்டது. எப்படி ஒரு தீப்பொறி அக்னியின் ஒரு துளியாகிறதோ அவ்வாறே ஆத்மா பரமாத்மாவின் ஒரு அணுவாகிறது. ஆகையால் அது அழியாது, அது பிறக்காது, ஆதியானது, எங்கும் நிறைந்திருப்பது, திடமாயிருப்பது, அசையாதது. வெட்டுண்ணாதவன், தீயில் வேகாதவன், நீரில் நனையாதவன், வெயிலில் உலராதவன், நித்தியன், எங்கும் நிறைந்தவன், நிலையாக அசைவற்று என்றும் இருப்பவன். ஆத்மா என்றும் அழிவு இல்லாதது, அடங்குதல் ஒடுங்குதல் அது அறியாது. ஆத்மா என்றும் அழிவு இல்லாதது, அடங்குதல் ஒடுங்குதல் அது அறியாது.
நிரந்தரமானது எங்கெங்கும் நிறைந்தது வேதமில்லாதது அறிவாய் நீ. நிரந்தரமானது எங்கெங்கும் நிறைந்தது வேதமில்லாதது அறிவாய் நீ. பரமாத்மாவின் அணுவே ஆத்மா ஆனந்த கடலில் ஓர் அலை போலே. பரமாத்மாவின் அணுவே ஆத்மா ஆனந்த கடலில் ஓர் அலை போலே. அலைகின்ற ஆத்மா அவனிடம் சேர துடித்த பின் இணைகின்ற நாடகமே. இதற்கே துயரம் இனிதான் புரியும். விழி சிந்தும் நீரில் விடைதான் ஏது. ஏ பார்த்தா, ஆத்மாவை எந்த ஆயுதத்தாலும் அழிக்க இயலாது. எந்த தீயும் எரிக்காது, எந்த நீரும் நனைக்காது, எந்த காற்றும் உலர்த்தாது. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகः ந சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதி மாருதः. ஆத்மா என்பது அழியா உண்மை. ஆயுதம் எதுவும் அதை அழிக்காது. நிரந்தரமானது அழிவதும் உண்டா. போர்க்களம் வந்த பின் புலம்புதல் நன்றா. உயிரை தாங்கும் உடலெனும் கூடு கூடிது எரிந்து நீராகும். உயிரை தாங்கும் உடலெனும் கூடு கூடிது எரிந்து நீராகும். நானும் நீயும் கூட்டில் இருந்திடும் ஆத்மாதை எரிக்காது. நானும் நீயும் கூட்டில் இருந்திடும் ஆத்மாதை எரிக்காது. ஆத்மா களிமண் பாண்டமும் அல்ல. அதில் நீர் விழுந்தால் பாழாக. ஆத்மா களிமண் பாண்டமும் அல்ல. அதில் நீர் விழுந்தால் பாழாக. மாபெரும் கடல் ஆழம் யார் அறிவார். உன் கையளவில் அடங்காது. மாபெரும் கடல் ஆழம் யார் அறிவார். உன் கையளவில்
அளவில் அடங்காது. அர்ஜுனா, இதை புரிந்து கொள். உனக்கு மரணத்தைக் கண்டு வேதனைப்படவும் தோன்றாது, மடியாமல் இருப்பதைக் கண்டு சந்தோஷப்படவும் தோன்றாது. சாகாதிருந்தால் சந்தோஷப்படாதே, யாரோ இறந்து போனால் வருத்தப்படாதே. இப்படி பேசுவது ஒரு பேச்சா? மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் இல்லை என்றால் அது என்ன வாழ்க்கை? சுவையுண்டா அதிலே? ஜடம் போல் இருந்தால் மனிதனுக்கும் கற்சிலைக்கும் வித்தியாசங்கள் தான் என்ன? மன்னவா, ஸ்ரீ கிருஷ்ணனின் போதனைகளை புரிந்து கொள்ளுகின்ற திறமை உண்மையில் எனக்கில்லை. பொதுவாக என் புத்திக்கு எட்டிய வரையில் நான் அர்த்தம் புரிந்து கொண்டது, உணர்வதற்கு எளிதாக ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, யுத்த பூமியில் பாசம் எனும் வலையில் மாட்டிக்கொண்டு மரப்பாவை ஆகிவிடாதே என்று. பார்த்தா, வீர எண்ணங்களை நீ நெஞ்சிலே நிரப்பு, எழுந்திரு. பாசமெனும் நெருப்பு உன்னை பொசுக்கிட இடம் தராதே. அந்த அர்ஜுனன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, சிறந்த வீரன். கிருஷ்ணனின் ஆசை அதுதானே. அர்ஜுனன் இதயத்தை பாறாங்கல்லாக்கி கௌரவ சேனைகளை சாகடிக்கத்தானே. என்னை மன்னியுங்கள் மன்னா, ஸ்ரீ கிருஷ்ணன் தந்த அறிவுரையின் கருத்து அவ்வாறு அல்ல. அவர் சொன்னதின் கருத்து இதுதான், ஒரு மனிதனுக்கு ஏற்படும் வேதனை எந்த நிலைமையிலும் எப்படி நேர்ந்தாலும் என்ன, கடமையை மட்டும் மறக்கக்கூடாது என்கிறார். இன்னொரு கருத்துப்படி கடமைப்படி நடக்கும் போது மனதில் பாசபந்தத்துக்கு சிறிதும் இடம் தராதே என்கிறார். சஞ்சயா, நீ பேசுவது கூட கிருஷ்ணன் பேசுவது போல் என் மனதை குழப்பி விடுகிறது. புரிந்து கொள்ள முடியவில்லை. முதலில் இதை சொல், குருக்ஷேத்திரத்தில் என்ன நடக்கிறது? ஏ கேசவா, நீ சொன்னபடி ஆத்மா அழியாதது, ஆதி அந்தமற்றது. அதை அஸ்திரங்கள் துண்டிக்காது, தீ எரிக்காது. அப்படியிருந்தும் ஒரு ஆத்மாவுக்கு சுக துக்கங்கள், சோக சந்தோஷங்கள், மான அவமானங்கள், பாதக ஆனந்தங்கள் ஏன் உண்டாகிறது? ஏ பார்த்தா, முன்பே நான் விளக்கி இருக்கிறேன். சுகதுக்கங்கள் பாதிப்பது ஆத்மாவை அல்ல, இந்த உடலை மட்டும்தான். புரியவில்லை கேசவா. உடலுக்கு துன்பம் எப்போது ஏற்படுகிறது? அதற்கு காயம் பட்டால் தானே. கையோ காலோ ஒடிந்தால், தீக்காயங்கள் ஏற்பட்டால் அது உடலை பாதிக்கிறது. அதுதான் உபாதை. மேலும் புகழ் அழிந்தால் துயரங்கள், புகழ் வந்தால் சந்தோஷங்கள். அது உடலை காயப்படுத்தாது மாதவா. மானக்கேட்டின் துயரங்கள், புகழ் வந்தால் மகிழ்ச்சி, அது ஆத்மாவைத்தானே தொடுகிறது. இல்லை அர்ஜுனா, கேலிகள், பாராட்டுக்கள், மான அவமானங்கள், லாப நஷ்டங்கள், வெற்றியில் ஆனந்தங்கள், தோல்வியில் வேதனைகள், இதெல்லாம் ஆத்மாவை தொடாது. இது ஆத்மாவின் வேலை அல்ல, மனதின் நாட்டங்கள். மனதின் ஆட்டங்களா? என்ன சொல்கிறாய் கேசவா? பார்த்தா, உடலின் காண முடியாத ஒரு அங்கம் மனது. கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது உடலிலேயே அதிக வலிமை மிக்க பகுதி. சற்று கவனி. இந்த மனது தேகத்தின் ஒரு அங்கம். அதற்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பில்லை. ஆத்மா தேரின் மீது அமர்ந்த தேரின் தலைவன். மனது உடல் என்ற தேரின் தேரோட்டி. மனம்தான் புலன்கள் என்ற குதிரைகளை இருபுறமும் அலைக்கழிக்கிறது. இளமை வேகத்தை தூண்டிவிடுகிற மனது மனிதனை மோகக்கடலில் ஆழ்த்துகிறது. மனது சர்வ வல்லமையுள்ளது, எதுவும் செய்யக்கூடியது. உடலின் அரசன். அதை சார்ந்து அனைவரையும் இருக்க வைக்கிறது. அதை அனைவரும் வணங்குகிறார்கள். எப்படி தீபம் எரியும் வரை அதன் அடியில் இருக்கும் இருட்டு தெரிவதில்லையோ, அதுபோல் இளமைக்கும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் முதுமை தெரிவதில்லை. பார்த்தா, உடலெனும் தீபத்தில் இளமை என்ற எண்ணெய் எரிந்து எரிந்து தீர்ந்து விடும்போது முதுமை என்ற இருள் பார்வைக்கு தெரிந்து விடுகிறது. மனிதன் பயந்து போய் அலறுகிறான். பாழும் நோய் பற்றி கொண்டு விட்டது.
பாழும் நோய் பற்றி கொண்டு விட்டது. பாழும் நோய். சாகப் போகிறேன். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். இந்த அழுகையின் நாடகமே மனதின் கைவரிசை. ஏ அர்ஜுனா, மனிதனை அகந்த எனும் மதுவை குடிக்க வைத்து ஆட்டம் போட வைக்கும் வஞ்சகம் நிறைந்தது இந்த மனதுதான். மனதிலும் பெரியது வேறொன்றும் இல்லை, வேஷங்கள் போட அதுபோல் இல்லை. மாயாமயக்கத்தில் விழுந்து விடாதே, மனம் போல நீ ஆட இடமும் தராதே. மனம் சொன்னபடி எல்லாம் கேட்டு விடாதே. மனம் சொன்னபடி எல்லாம் கேட்டு விடாதே. அது போகும் போக்கிலே நீயும் போகாதே. மனம் சொன்னபடி எல்லாம் கேட்டு விடாதே. அது போகும் போக்கிலே நீயும் போகாதே. மனதுக்கு மட்டும் நீ அடிமை ஆகாதே, அதை உந்தன் அடிமை கொள்ளாட விடாதே. மனதுக்கு மட்டும் நீ அடிமை ஆகாதே, அதை உந்தன் அடிமை கொள்ளாட விடாதே. ஆஹா, அற்புதம்! கண்ணன் திருவாய் சொல்லும் கீதை, கருணையினாலே காட்டும் பாதை. அர்ஜுனன் பருகிடும் அறிவின் கங்கை, தேவரும் பருகிட வந்தனர் இங்கே. மனிதன் வாழ அறிவுரையாக உனை உணர்ந்தாலே அது தானே கீதை. பாசத்தில் இருந்து மீட்பேன் உன்னை, சோகத்தை விடு என் பக்தியில் மூழ்கு. சோகத்தை விடுவோம், சுகமே பெறுவோம். தர்மம் அதர்மம் அறிந்தாலே போதும். நீ உணர்ந்தால் பாராது பாவம். தேனாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்கின்ற கீதோபதேசம் கேட்டாலே நீங்கும் உன் வந்த பாசம். பிரபு எங்கள் சுவாமி நீ காட்டும் பாதை, பிரபு எங்கள் சுவாமி நீ காட்டும் பாதை. உணர்ந்தாலே போதும் உலகங்கள் வாழும். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே